பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பை என் ஆவியை காப்பாற்றினது. யோபு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். எனக்கு நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு என்னத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே? தயவையும் கொடுத்துருக்கிறீர், தயவும் பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது ஆண்டவரே. எனக்கு உயிரை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சது ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற யோபு சொல்கிறாரு, என் ஆவியை காப்பாற்றுது. ஆவி கெட்டு போகாதபடிக்கு என் சரீரத்தில் பலவீனம் வந்த போதும் என் ஆவியை காப்பாற்றினீர், எனக்கு உயிரளித்தீர், என்னிடம் இரக்கமாக இருந்து நீர் என்னை பராமரித்தீர், என் ஆவியை பாதுகாத்தீர். இப்படியே மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு உயிரளித்தீர், என்னிடம் இரக்கமாக இருந்து நீர் என்னை பராமரித்தீர், என் ஆவியை பாதுகாத்தீர், வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர். அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த வாழ்வையும் இந்த இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர், என் உயிர் மூச்சை உம்முடைய கரிசனை காத்தது, என் உயிர் மூச்சை உம்முடைய கரிசனை காத்தது. யோபுது சாத்தானால் சோதிக்கப்பட்டு சரீரத்தில் பலவீனம் ஓட்டையை எடுத்துக்கொண்டு சுரன்றா. 10 பிள்ளைகள் இறந்தது, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்தார். மனைவினால் தூஷிக்கப்பட்டு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று மனைவினால் பேசப்பட்டு, பலவீனத்தின் மத்தியில் கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு யோபோட வாழ்வில் பக்தனாகிய யோபு சொல்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் உம்முடைய தயவில் இருக்கிற ஐயா, உம்முடைய தயவை எனக்கு பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய தயவை எனக்கு பாராட்டி இருக்கிறீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது ஆண்டவரே. நீர் என்னை பராமரிக்கிறீர் ஆண்டவரே. இந்த பலவீனத்தின் மத்தியில் நீர் என்னை பராமரித்து என் ஆவியை காப்பாற்றுகிறீர். பக்தன் யோபு சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தார் கணவனை இழந்து உடல் ஊனமுற்ற பிள்ளை பிறந்து நல்லா வளர்ந்த பிள்ளை சில பலவீனத்தினால உடல் ஊனமற்ற குழந்தையாய் மாற்றப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த ஒரு பிள்ளை, அந்த விதவை தாயார் தன் வயல் நிலத்தில் வீடு கட்டி தன்னுடைய மகளை படுக்க வச்சு படுத்த படுக்கையில் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அனுதினமும் வாசிப்பாங்க. விசேஷமாக அந்த பிள்ளைக்கு வாசிக்கும் போது பார்த்தா யோபு புத்தகத்தை அடிக்கடி அந்த பிள்ளைக்கு வாசிப்பாங்க. யோபு தன் பலவீனத்திலையும் இருந்தபோது, சாத்தானால் சோதிக்கப்படும் போது தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை விடலை. தன் 10 பிள்ளைகளை இழந்த போது தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார். மனைவி மாத்திரம்தான் உயிரோடு இருந்தாங்க. சொத்து சொகத்தை ஆசி அந்தஸ்து ஆடு மாடு கழுதைகள் எல்லாவற்றையும் இழந்த போதும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அவர் உத்தமமானவர், உண்மை உள்ளவராக இருந்தார். அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் துணை இருப்பார். அந்த உண்மையை உத்தமத்தை நம்பிக்கையை பார்த்து தேவன் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இழந்த எல்லா ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்தார். 10 பிள்ளைகளையும் யோபுக்கு கொடுத்தார். அந்த பக்தனோட வாழ்க்கையில் அவரோட பக்தியை, தேவ பயத்தை, உத்தமத்தை, உண்மையை தேவன் பார்ப்பாரானால், அன்பு மகளே இந்த நாள் நம்மளுடைய ஏழ்மையை நீ பார்க்காத, உன்னுடைய சரீர குறைகளை பார்க்காத, நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை நீர் பாரு. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், உணவு கொடுக்கிறார், இருக்க இடத்த கொடுத்துருக்கிறார், அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். உன்னோட சரீரத்தில் இருக்கிற அந்த உடல் பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும். அனுதினமும் தன்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 ஆற்றி தேற்றுவாங்க. அநேக சரீரத்தில் நியூ டெஸ்ட்மெண்ட்டில், புதிய ஏற்பாட்டில், சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு அநேகரை குணமாக்கணும் அந்த காரியங்களை சொல்லி 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 ஜெபம் பண்ணி தேங்காய் அந்த மகளோட சிரசு மேலே பலவீனத்தின் மத்தியில் பூசுகிறது உண்டு. பயப்படாத, அவருடைய ஆவியை காப்பாற்றின மனுஷர், அவருடைய ஆவியை, யோபோட ஆவியை காப்பாற்றின கர்த்தர் அவரை பராமரித்து அவருக்கு தயவு கொடுத்த கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இப்போதும்
நீ ஜீவனோடு இருக்கிற, சரீர பலவீனம் தானே, இது மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை ஊட்டு வார்த்தை, விசுவாசம் ஊட்டு வார்த்தை தன் மகளோடு பகிர்ந்து கொண்டு உணவு கொடுத்து அந்த மகளுக்கு வேண்டிய பணிவிட காரியங்களை செய்து கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு அந்த ஓலை விட்டு குடிசை விட்டு ஸ்க்ரீன் போட்டு துணி போட்டு சாத்திட்டு அந்த தாயார் எப்போதும் தன் கண்ணு கெட்டுன வயல் வேலை நிலத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்படியா ஒரு நாள் எப்பயும் போல் செய்து கொண்டிருக்கும்போது, மகளே நான் இவங்களோட நிலத்தில் வேலை செய்கிறேன், அவங்களோட நிலத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மகள்கிட்ட சொல்லிட்டு தன் தாயார் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீரென்று வீடு தீப்பற்றி எரிஞ்சது. தீப்பற்றி எரியும் போது அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சா, அன்பு மகளே நீ எழும்பி ஓடு, அன்பு மகளே நீ எழும்பி ஓடுன்னு. அந்த பிள்ளைகளை கையை காலை அசைக்க முடிஞ்சதை காட்டிலும் எழும்ப முடியல. தீ பற்றி கொண்டு எரிஞ்சிட்டே இருந்தது. அன்பு மகளை எழும்புன்னு கையை காலை அசைச்சி அந்த பிள்ளைகளை ஒரு கழிச்சு படுக்க முடிஞ்சு அந்த பிள்ளைகளை எழும்பலை. தூரம் அக்கம் பக்கம் நிலத்துக்காரங்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்களாம். உன்னால் முடியும், நீ எழும்பி ஓடு, உன்னால் முடியும், நீ எழும்பி ஓடு என்று சொல்லப்பட்டது. தீ நல்லா பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்கும்போது, ஐயோ யாராச்சும் என் பிள்ளையை காப்பாற்றுங்களே, சுற்றி இருக்கிற வயல் நிலத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாம் அந்த வீட்டை சுற்றி நின்றாங்களே, யாராச்சும் என் பிள்ளையை காப்பாற்றுங்களேன்னு அந்த தாயார் தலையில் அடித்து கொண்டு அழுதாங்களாம். துணிஞ்சு போய் யாருமே அந்த தீயிலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றலாம். அந்த தாயார் உடனே, என் தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார், என் பிள்ளைக்காக தான் நான் வாழுறேன், என் பிள்ளையை காட்டிலும் என் ஜீவன் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு ஜீவன் இருந்தால் இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு துணிஞ்சு அந்த குடிசைக்குள்ளே எரிஞ்சு கொண்டிருக்க அந்த குடிசைக்குள்ளே ஓடி கட்டில் மேலே ஒந்திரிச்சு படுத்து இந்த கட்டில் மேலே தன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து கீழே படுத்து அழுதாங்களாம். அப்படி அழுதுகிட்டே இருந்தாங்களாம். என் பிள்ளையை காப்பாற்றுங்க ஆண்டவரே சொல்லிக்கொண்டே போனவங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு பிள்ளையை தூக்கி கொண்டு வெளியே வந்து அழுதாங்களாம். பிள்ளையை படுக்க வச்சுட்டு அழுதாங்களாம். கண்களை மூடி அழுதுகிட்டே இருக்கும்போது அநேகர் ஏமா அழுவுது, இது எப்படி ஆச்சுன்னு அந்த தீ எரிஞ்சு போன காரியங்களை குறித்து ஜனங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பேசி கொண்டிருந்தாங்களாம். அந்த தாயார் அழும்போது அந்த பிள்ளை எழும்பி நின்று தோல் மேலே தட்டி அம்மா அம்மா என்று கூப்பிட்டுதான். அப்போ அந்த தாயார் கண்களை திறந்து கீழே பார்த்தாங்களா, பிள்ளையை காணோமா. திரும்பி தன்னை யார் கூப்பிட்றாது என்பதை பார்த்தவுடனே தன் பிள்ளை எழும்பி நின்று தாயாரை கூப்பிட்டாங்களாம். என்ன ஒரு ஆச்சரியம்! சுற்றி இருந்தவங்க அந்த தீ எப்படி எரிஞ்சிச்சு, எதனால் எரிஞ்சிச்சுன்றதோட அந்த தாயார் உள்ளே போய் பிள்ளையை தூக்கி கொண்டு வருகிற வரைக்கும் ஒரு சேதமும், ஒரு தீ சேதம், ஒரு நெருப்பு சேதமும் அந்த தாயாரை பற்றி பிடிக்கல. உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பிள்ளையும் பற்றி பிடிக்கல. இன்றைக்கும் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் சுகவீனம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுகிற கத்தர் உண்டு, உங்களை பராமரிக்கிற கத்தர் உண்டு, உங்கள் ஆவியை காப்பாற்றுகிற கத்தர் உண்டு. அவர் ஜீவனை தந்த கத்தர், அவர் தயவை பாராட்டுகிற கத்தர், உங்கள் ஆவியை காப்பாற்றுகிற கத்தர். யோபு அந்த பாடுகள் வழியாய் கடந்து வந்தாலும் அநேகர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானார். ஆனால் தேவன் மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கை, அந்த விசுவாச உண்மை, நேர்மை அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை உள்ளவன் ஆக்கினது போல அன்பு தேவஜனமே, தேவன் மேல் வைத்திருக்கிற அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் தேவன் அந்த பிள்ளையை கத்தர் காப்பாற்றினார். அந்த பிள்ளையை கத்தர் காப்பாற்றின. அம்மா நைட்டு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களம்மா, பைபிள்லேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகளே நீ எழும்பி ஓடு, எனக்கு எழும்பி ஓடுன்னு. ஆனால் நான் கை காலை அசைச்சே ஒந்திரிச்சு படுத்த என்னால் எழும்ப முடியல. இந்த சத்தம் கேட்டுச்சுன்னு. கத்தர் உன்னோடு கூட இருக்கிற, உங்களுக்கு ஜீவனை தந்த கத்தர், தயவை பாராட்டுகிற கத்தர், ஆவியை காப்பாற்றுகிற கத்தர் உண்டு. அப்போது முழங்கால் படியிட்டு ஏசப்பா உங்களுக்கு நன்றி என்று அந்த தாயார் அந்த பிள்ளையும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாம். ஜீவனை காப்பாற்றின. இன்றைக்கு குடிசை எரிஞ்சுது, ஆனால் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் சரீர சுகத்தை கத்தர் கட்டளையிட்டார். உடல் ஊனமற்ற குழந்தையா மனுஷனுடைய பார்வைக்கு இருந்தால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அந்த தாயாரும் பிள்ளைகளும் சாட்சியாக இருந்தாங்க. ஒரு தீ விபத்து ஏற்பட்டது, என் பிள்ளைக்கு தெய்வீக சுகம் கிடைச்சதுன்ட்டு. அன்பு மகனே மகளை, இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிற கத்தர் உன்னோட உண்டு.
எல்லாவற்றையும் சந்தித்து கொடுக்குற கத்தர் உண்டு. எத்தனை காரியங்கள் கடந்து வந்தாலும் இரட்டத்தனையான ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்குற கத்தர் உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடு, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அந்த அன்பு மகளோட கண்ணீரை, தாயாரோட கண்ணீரை தொடச்சிங்களப்பா. ஒரு நாள் உங்கள் மேலே இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் குறைந்து போயிடாதபடிக்கு அனுதினமும் தான் பலப்பட்டது போல தன்னுடைய மகளையும் கர்த்தருடைய வார்த்தையில், நம்பிக்கையில், விசுவாசத்தில் பலப்படுத்தினாங்களப்பா. அப்பா அப்படியா அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களப்பா. நீ ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டுகிற கர்த்தரப்பா. உம்முடைய ஆவி ஆண்டவரே மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றினதுன்னு ஆண்டவரே அவர்களை காப்பாற்றின கர்த்தர், சுகத்தை கொடுத்த கர்த்தரப்பா. நமக்கு நன்றி. இந்த நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த உயிர் சேதமும் வராதபடி பாதுகாத்த கர்த்தர் நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பு தேவ ஜனமே, உங்கள் ஆவியை காப்பாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. தயவு உங்களுக்கு பாராட்டி ஜீவனை கொடுத்த கர்த்தர் ஒருவர் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அன்பு தேவ ஜனமே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நம்பின அவர்களை அவர் விடுவித்தார்னு வேதம் சொல்லுது. நம்பின அந்த பிள்ளைகளை பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து கர்த்தர் அற்புதம் செய்து காப்பாற்றுவாரானால் உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்களோட உண்டு. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.